கீர்த்தனா சொல்றதான் பொய். கீர்த்தனா சட்டமன்றத்தில் நேற்று சொன்னது முழுக்க முழுக்க பொய். ஆந்திரால சித்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய குப்பம் பகுதியில் சர்வதேச விமான நிலையத்தை கொண்டு வரதுக்கு ஆந்திர அரசு நிலங்களை கையகப்படுத்திருச்சு. இந்த செய்தியை வச்சு அவர் கேள்வி எழுப்பினார் இல்லையா, அந்த கேள்வி உண்மையானது. அங்கே விமான நிலையம் வரப்போனா ஆமா வரப்போகுது. அதனுடைய மதிப்பு சுமார் 2500 கோடி வரைக்கும். அது சுமார் எனக்கு தெரிஞ்சு வருடத்துக்கு 2 கோடி பேர் அதை பயன்படுத்துற அளவுக்கு அவங்க கட்டமைக்க போறாங்க. எதற்காக? குப்பம் பகுதியில் வந்து அது நீங்க அப்படியே மேப்பை காட்டுற நீங்க பாருங்க, அப்பதான் புரியும். நீங்க மேப் பார்த்தீங்களா, அந்த குப்பம் பகுதி நம்முடைய சென்னையிலிருந்து ஏறக்குறைய 120 கிலோமீட்டருக்கு வெளியில. உண்மையிலே இது ஓசூருக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, சென்னைக்கு சேர்த்து தான் பிரச்சனை. ஓசூருக்கு பாருங்க, ஓசூர்ல இருந்து அது வெறும் 54 கிலோமீட்டர் ஆந்திராக்குள்ள வருது. அந்த ஆந்திராக்குள்ள அந்த குப்பம் பகுதியில் அவங்க இனிமே கட்ட போறாங்களும் கிடையாது. கீர்த்தனாவை சொல்றேன், இனிமே கட்ட போறாங்களும் கிடையாது. ஆல்ரெடி நிலங்களை எல்லாத்தையும் கையகப்படுத்தி விமான நிலையத்துக்கான வேலையில ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அதுக்கான ஆதாரத்தை வச்சிருக்கேன். அப்ப நான் அந்த ஆதாரம் வச்சிட்டேன். பதவி விலகிறியா? எவ்வளவு பெரிய பொய்ய சட்டமன்றத்தில் உட்கார்ந்து யாருக்காக உருட்டுது இந்த கீர்த்தனா? கீர்த்தனா அவர்களுக்கு கீழே IAS ஆபீசர்ஸ் இருக்காங்க, கட்டாயம் இதை பற்றின விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. எதனால சட்டமன்றத்தில் இவ்வளவு பெரிய பொய்ய மக்கள் மத்தியில் பரப்ப நினைக்கிறாங்க? அப்ப சத்தமே இல்லாம ஆந்திரா விமான நிலையம் கட்டுறதுக்கு இந்த அம்மா உதவி செய்யுது, அப்படிதான் அர்த்தம்.